வணக்கம். நான் சுதர்ஷன் மகேஷ். கேரளா மாநிலம் தன்னுடைய மாநிலத்தினுடைய பெயரை மாற்றப் போகிறாங்க அப்படின்ற தகவல் நம்மளால் பார்க்க முடிகிறது. இந்தியா உருவானதுக்கு அப்புறமா பல மாநிலங்களினுடைய பெயர், பல நகரங்களினுடைய பெயர் மாற்றப்பட்டிருக்குது. சமீபத்தில் கூட இந்தியான்ற பெயரை பாரத் அப்படின்னு சொல்லி மாற்ற போகிறாங்க அப்படின்ற மாதிரியான ஒரு சர்ச்சை கிளம்பி இருந்தது. அரசியலமைப்பினுடைய சாசனத்திலேயே இந்தியாவுக்கு இங்கிலீஷில் இந்தியா அப்படின்ற பெயரும் ஹிந்தியில் பாரத் அப்படின்ற பெயரும் இருக்குது. ஸோ அப்படி தான் மெட்ராஸ் பிரசிடென்சி, மதராஸ் மாகாணம் அப்படின்னு சொல்லி இருந்த தமிழ்நாடு அப்படின்னு சொல்லி பெயர் மாற்றம் பெற்றது. மெட்ராஸ்னு இருந்த ஊர் சென்னைன்னு சொல்லி பெயர் மாற்றம் பெற்றது. இங்கிலீஷில் வெள்ளைக்காரர்கள் வைத்த பல பெயர்கள் இங்கிலீஷில் ஒரு மாதிரியும் தமிழில் ஒரு மாதிரியும் இருக்கும். தூத்துக்குடி அப்படின்றது நம்ம பேச்சு வழக்கில் தூத்துக்குடினும், அது இங்கிலீஷில் எழுதும்பொழுது டியூட்டி கொரைன் அப்படின்னு சொல்லி இருந்தது. அது இப்போ தூத்துக்குடின்னு சொல்லிட்டு இங்கிலீஷ்லேயும் மாற்றிட்டாங்க. ஸோ இப்படி பல ஊர்களினுடைய பெயர்களும் மாநிலத்தினுடைய பெயர்களும் இருந்திருக்குது. ஸோ கேரளாலையுமே கொச்சின்னு சொல்லியிருந்ததை கொச்சி அப்படின்னும், ட்ரிவாண்ட்ரம்னு இருந்ததை திருவனந்தபுரம் அப்படின்னும் இங்கிலீஷில் மாற்றிட்டாங்க. கோழிக்கோடு, கேலிக்கட் அப்படின்னு சொல்லி இருந்ததை கோழிக்கோடு அப்படின்னு சொல்லியே இங்கிலீஷ்லேயும் மாற்றிட்டாங்க. ஸோ அப்படி தான் கேரளாவினுடைய பெயரும் மலையாளத்தில் கேரளம் அப்படின்னும், இங்கிலீஷில் கேரளா அப்படின்னும், ஹிந்தியில் சொல்கிறவங்க கேரள் அப்படின்னு சொல்லியும் அழைத்தாங்க. ஸோ இங்கிலீஷில் இன்னமும் நாம் கேரளான்னு தான் சொல்கிறோம். கேரளம் அப்படின்றது பெரும்பான்மையாக யாரும் சொல்கிறது கிடையாது. கேரளாவில் இருக்கிறவங்க கூட அதை கேரளான்னு தான் சொல்கிறாங்க, கேரளம்னு சொல்கிறது கிடையாது. ஆனால் மலையாளத்தில் கேரளம் அப்படின்னு சொல்லி தான் இருக்குது, கேரளா கிடையாது. ஸோ அதனால் இங்கிலீஷ்லேயும் அதனுடைய பெயரை கேரளம்னு மாற்றணும்னு சொல்லிட்டு போன வருஷம் ஆகஸ்ட் மாதமே ஒரு தீர்மானம் நிறைவேற்றி அரசியலமைப்பு சாசனத்தினுடைய 1வது மற்றும் 8வது பட்டியலில் அந்த பெயரை மாற்றுங்க அப்படின்னு சொல்லிட்டு மத்திய அரசுக்கு அனுப்பியிருந்தாங்க. ஸோ அந்த திருத்தம் அப்படின்றது மசோதா அது திரும்பி வந்திருக்குது. ஸோ அவங்க என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா, அரசியலமைப்பினுடைய சாசனத்தில் 1வது பட்டியலில் மட்டும் பெயர் மாற்றினா போதுமானது, 8வது பட்டியலையும் மாற்றணும் அப்படின்ற தேவை கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு சில டெக்னிக்கல் திருத்தங்கள் செஞ்சு அனுப்புங்கன்னு சொல்லிட்டு அந்த மனுவை திருப்பி அனுப்பியிருக்கிறாங்க. நேற்றுக்கு கேரள சட்டசபையில் ஒரு மனதாக அந்த தீர்மானம் நிறைவேற்றி அனுப்பப்பட்டிருக்குது. ஸோ மத்திய அரசாங்கம் அந்த தீர்மானத்தை அக்செப்ட் பண்ணிக்குவாங்க. கூடுமான வரைக்கும் அதை அக்செப்ட் பண்ணிக்க தான் செய்வாங்க. அக்செப்ட் பண்ணதுக்கு அப்புறமா சீக்கிரமாக கேரளாவினுடைய அஃபிஷியலான இங்கிலீஷ் பெயரும் கேரளம் அப்படின்னு சொல்லி மாற்றப்படும். மலையாளத்துலேயும் இங்கிலீஷ்லேயும் இனி கேரளம் அப்படின்னு சொல்லி அழைக்கப்படும். அது சீக்கிரமாக நடக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம எதிர்பார்க்கலாம். அதுதான் நேற்றுக்கு நடந்த கேரள சட்டசபையில் நடந்த ஒரு முக்கியமான ஒரு விஷயம். மறுபடியும் நான் உங்களை இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி.